Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ண சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத நம்ம சர்டைன் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரிப்பீட்டட் வேல்யூஸ் ஆஃப் போல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் கண்டிப்பா அன்ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ROZ அதாவது ரோ ஆஃப் ஜீரோஸ் கான்செப்டை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ ஒரு RH டேபிள்ல நமக்கு மோர் தேன் ஒன் ROZ இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் வந்து கண்டிப்பா அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கல. ஸோ இந்த வீடியோல இதனுடைய எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து சிஸ்டம் அன்ஸ்டேபிளா மாறுது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு ROZ அதாவது ரோ ஆஃப் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ரெண்டு கேசஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் நமக்கு ஜீரோவா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அதாவது RH டேபிள்ல நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூஸ்ல ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். ஒருவேளை நமக்கு ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருந்து இங்க நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சில ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம சால்வ் பண்ணலாம், ஸ்டேபிளா இல்ல அன்ஸ்டேபிளா அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேர்ட் ஆர்டர்ல நம்ம இங்க எடுத்திருக்கோம். SQ plus 6x² plus 3s plus 10 is equal to 0. ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அதாவது இந்த சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கா இல்ல மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத இந்த RH டேபிள் எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணாம இதை டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட்கட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 டேர்ம்ஸ்ல வந்து இந்த இன்னர்ல இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ் அதாவது இந்த ரெண்டு டேர்ம் S² அண்ட் S⁻1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி அவுட்டர் டேர்ம்ஸை நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்னர் டேர்ம்ஸை நம்ம அதனுடைய கோஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அவுட்டர் கோஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இன்னர்ல மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து அவுட்டர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூவை விட கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். இன்கேஸ் ரெண்டு வேல்யூமே நமக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் லாஸ்ட் கண்டிஷன்ல ரெண்டு வேல்யூமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லெஸ் தேன் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி இருக்கும் போது நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறும். ஸோ இதுதான் மூணு கேசஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூவா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 6 into 3 which is equal to 18 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவுட்டர் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 into 10 which is equal to 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 18 and 10க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 is greater than 10 அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கேசஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எப்பெல்லாம் நமக்கு கிரேட்டர் தானா இருக்கும் அப்ப நமக்கு சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொடுத்திருக்க இந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இதை வந்து நம்ம RH டேபிளை வச்சு நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னாலும் அப்பயும் நமக்கு இதே வேல்யூ தான் கிடைக்கும், சிஸ்டம் ஸ்டேபிள் அப்படின்னு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நமக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கூட சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. நமக்கு இங்க ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க டைரக்டா. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கே உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ நம்ம இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னர் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் அவுட்டர் வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னர் கோஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 into 4 which is equal to 32 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அவுட்டர் கோஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into k அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கே வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ரிலேஷன்ஷிப் படி நமக்கு ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க நமக்கு கிரேட்டர் தானா இருக்கணும், which means k is less than 32 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
இந்த சிஸ்டம் நமக்கு ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகுறதுக்கு கேவோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் 32 அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்ஹெச் டேபிளை நம்ம பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி இந்த ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதே ஒரு எக்ஸாம்பிள்ல நமக்கு மோர் தேன் 1 ROZ இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஓடைய பவர் நமக்கு 6ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆர்டர் வந்து 6. ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா s பவர் 6 பிளஸ் 3 s பவர் 5 பிளஸ் 4 s பவர் 4 பிளஸ் 6 s கியூப் பிளஸ் 5 s ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஆர்ஹெச் டேபிள நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்க நமக்கு s பவர் 6 வேல்யூ இருக்கிறதுனால இங்க நமக்கு s பவர் 6ல மெயின்டைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு s பவர் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த டேபிள்ல பிளாட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 6, 5, 3, 2 அண்ட் லாஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்க 0 அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம s பவர் 4 உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 3 இன்டூ 4 மைனஸ் 1 இன்டூ 6 டிவைடட் பை 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 3 4s are 12 மைனஸ் 1 இன்டூ 6 6 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 6 by 3 2 அப்படின்னு கிடைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 into 5, so 15 minus 1 into 3, so 3 divided by 3 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 15 minus 3, 12, 12 by 3 நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். Next 3 into 2, 6 minus 1 into 0, 0 divided by 3 போட்டோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ s பவர் 4ஓட வேல்யூஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் s பவர் 3ஓட வேல்யூவை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 into 6 12 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 3 into 4 அகெயின் 12. ஸோ 12 minus 12 நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். நெக்ஸ்ட் 2 into 3 6 மைனஸ் 3 into 2 6 அப்படின்ட்டு மாறும். ஸோ 6 மைனஸ் 6 அகைன் நமக்கு இந்த டேர்ம் 0 அப்படின்னு தான் கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு டேர்ம்ஸ் இல்லை. ஸோ இதுல நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ இப்போ நமக்கு ரோ ஆஃப் ஜீரோஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ரோக்கு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதனுடைய வேல்யூஸ் நமக்கு 2 4 and 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 இங்க s பவர் 4 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ 2 s பவர் 4 பிளஸ் அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 into s ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 2 into s பவர் 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ 2 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8s cube plus 8s plus கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கோஃபிஷியன்ஸை எடுத்து நம்ம ரோ ஆஃப் ஜீரோஸ்ல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது நியூவா ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த S3 உடைய வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க நமக்கு 8 கிடைச்சிருக்கும் அண்ட் இங்கேயும் நமக்கு 8 அப்படின்னு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு S2 ஓட ஃபர்ஸ்ட் டேர்மா 8 4s are 32 minus 2 into 8 16 divided by 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு 16 divided by 8 which is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 into 2 ஸோ 16 minus 2 into இந்த 0 ஸோ நமக்கு 0 தான் இருக்கும் divided by 8 போட்டோம் அப்படின்னா அகைன் நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம s பவர் 1ஓட வேல்யூவை ஃபில் பண்ணலாம். ஸோ 2 8s are 16 மைனஸ் 8 2s are 16 அப்படின்னு 16 மைனஸ் 16 நமக்கு இங்க 0 அப்படின்ட்டு ஆயிடும். நெக்ஸ்ட் டேர்ம்ல நமக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ 0ஓட மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ROZ நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அண்ட் இந்த ரோல நமக்கு அகைன் இன்னொரு ROZ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட் ROZக்கும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்க ரோக்கு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 2 இங்க நமக்கு s பவர்ல என்ன இருக்கு அப்படின்னா s ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு பிளஸ் அப்படியே ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு மாறும். இப்போ நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 4s which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து இப்போ நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்க நமக்கு 4 அப்படின்ட்டு புதுசா s1ஓட வேல்யூ நமக்கு இங்க மாறும் அண்ட் செகண்ட் டேர்ம் நமக்கு இங்க எதுவுமே இல்லை. ஸோ 0 அப்படின்னு கிடைக்கும்.
அண்ட் லாஸ்டா எஸ் பவர் 0th வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு 4 into 2 8 minus 2 into 0, so 0 divided by 4 which is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 வேல்யூ தான் நமக்கு கொஸ்டின்ல லாஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கு. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஆர்ஓசெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ரிசல்ட் படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ஆர்ஓசெட் இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி இது வந்து அன்ஸ்டேபிளா மாறுது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நமக்கு எஸ் பவர் 6 அப்படின்னு இருக்கிறதுனால டோட்டலா இதுல நமக்கு எவ்வளவு போல்ஸ் இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 6 போல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுல நம்மளோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் பவர்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ் பவர் 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு 4 போல்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னாலே போல்ஸ் வந்து நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ போல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 4 போல்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம்ல எந்த சைன் சேஞ்சஸுமே நமக்கு இல்ல. ஸோ நமக்கு ரைட் ஹாஃப்ல எந்த போல்ஸுமே இல்லைன்னு அர்த்தம். மீதி 4 போல்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம இங்க மார்க் பண்ணணும், இல்லைன்னா இங்க மார்க் பண்ணணும். இங்க போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர்ஹெச்எஸ்ல போல் இருக்கிற மாதிரி மாறும். ஸோ இங்க நம்ம இந்த போல்ஸ் இப்படிதான் லொகேட் பண்ணணும், ஒரு செட் ஆஃப் போல்ஸ். அண்ட் இன்னொரு செட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல 2 + 2 நமக்கு 4 போல்ஸ் இருக்கு. மீதி இன்னும் 2 போல் இருக்கு. ஸோ இன்னும் 2 போல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு ரைட் ஹாஃப்ல இல்லாததுனாலதான் ஃபர்ஸ்ட் காலம்ல எந்த சைன் சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இப்போ இதுல ரிப்பிட்டேஷன் ஆஃப் போல்ஸ், அதாவது இமேஜினரி ஆக்சஸ்ல நமக்கு போல்ஸ் ரிப்பீட்டடா இருந்துச்சு அப்படின்னாலே சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறும் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ கொடுத்திருக்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஆர்ஓஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நமக்கு சிஸ்டம் இங்க அன்ஸ்டேபிளா மாறி இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இப்போ நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.